துலாம் ராசி இந்த பெயர்ச்சிகள் எல்லாத்தையும் சேர்த்தா கூட இன்னைக்கு இந்த வருஷம் விஸ்வாவசு ஆண்டில் இருக்கக்கூடிய ராசிகளில் ரிஷபத்தை பற்றி சொன்ன முதலிடம்னு அதுக்கு மேலே ஒரு இடம் இருக்குன்னா அதை துலாம் ராசி கொடுக்கலாம். இந்த மே 14ஆம் தேதி குரு பயிற்சிக்கு பிறகு இந்த ஆண்டு துலாம் ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயங்கள். அதாவது முதல்ல ராசியை பார்க்கக்கூடிய குரு என்ன செய்வார் அப்படின்னா நல்ல எண்ணங்களை விதைப்பார். எப்பவுமே கிரகங்கள் ஒன்று பார்க்கும், நம்மளுடைய நடத்தை ஒழுக்கத்தை சார்ந்து தான் கிரகங்களும் பலனை மேலேயோ கீழேயோ பார்த்து செய்வாங்க. விதிப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம், அப்படி அல்ல. இப்போ துலாம் ராசி என்பர்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்தா கூட பெரிய அளவிலான பலன்கள் கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேல உதயஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானால மேல் படிப்பு படிக்கக்கூடிய யோகங்கள், வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட ஹையர் பிஹெச்டி, நான் டாக்டரேட் படிக்க போறேன், நான் அதை பண்றேன் அப்படின்னா அந்த மாதிரி யோகங்கள்லாம் கிடைத்த இடத்துல படிக்கக்கூடிய யோகங்கள். 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானால் எண்ணற்ற யோகங்கள், பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிறதுனால இதை பல வகைகளில் தடங்கல்களாக இருந்தது, இத்தனை ஆண்டுகள் தடைகளாக இருந்த தொழில் விஷயங்களாக இருக்கட்டும், வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், லீகல் கோர்ட்டு கேசஸ் எல்லாத்துலேயுமே வெற்றி பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் துலாம் ராசி என்பவர்களுக்கு உண்டு. விநாயக பெருமானை வழிபடுவதும், இந்த விநாயக பெருமானுடைய ஸ்லோகம் சொல்லக்கூடிய 5 கரத்தனை யானை முகத்தனை இந்து நிலமிறை போலும் ஈட்டனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என்ற ஸ்லோகத்தை சொல்லி வழிபடும்பொழுது எல்லா விதமான நல்லதும் நடக்கும்.